நமஸ்காரம். அனைவருக்கும் இனிய கார்த்திக தீப ஒளி திருநாள் நல்வாழ்த்துக்கள். கார்த்திகை தீபம் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது திருவண்ணாமலை க்ஷேத்திரம், சிவஸ்வரூபம், ஜோதிஸ்வரூபம், அருணாச்சலேஸ்வரம். அருணாச்சலம் அப்படின்னா அருணம் அப்படின்னா ஒளி, அச்சலம் அப்படின்னா மலை. ஒளியே மலையாக இருக்குது, ஜோதியே மலையான உருவமாக இருக்கிறதுனால அந்த க்ஷேத்திரத்துக்கு பேர் அருணாச்சலேஸ்வரம் என்று பெயர். நம்மளோட வேதத்தில் பிருகதாரண்யக உபநிஷத்தில் பகவானை தமசோமா ஜோதிர்கமயா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தமசோமா ஜோதிர்கமயா அப்படின்னா என்னை இருளிலிருந்து ஒளியான இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை செய்கிறோம். அந்த தத்துவத்தை உணர்த்தது தான் இந்த கார்த்திகை தீப திருநாள். இந்த கார்த்திகை தீபம் அப்படின்னா ஏதோ ஒரு விளக்கு ஏற்றி அந்த விளக்கு ஒளியை ரசிக்கிற ஒரு திருநாள் மட்டும் கிடையாது. அதுக்கு பின்னாடி மிகப்பெரிய தத்துவம் ஒளிஞ்சிருக்கு. அந்த தத்துவத்தை புரிஞ்சுட்டோன்னா நம்ம எல்லாருமே இந்த கார்த்திகை தீப திருநாளை எவ்வளோ அழகாக நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கான்றதை நம்ம உணர்வோம். கார்த்திகை அப்படின்னா நம்மளுக்கு கார்த்திகை அப்படின்னா நட்சத்திரமும் ஞாபகம் இருக்கிறோம். கார்த்திகை மாதம், அந்த கார்த்திகையை இப்படியும் பார்க்கலாமே, கார் ப்ளஸ் திகை. கார் அப்படின்னா தமிழில் கருப்பு அப்படின்னு அர்த்தம். கார் மேகம், கார் வண்ணன் அப்படின்னா கார் அப்படின்னா ஒரு டார்க் க்ளவுட்ஸ் அப்படின்றதுக்கு ரொம்ப பிட்ச் டார்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் கார். திகை அப்படின்னா அந்த கருப்பை பார்த்து அவ்வளோ ஒரு கருமையான நிறத்தை பார்த்து பயமாக இருக்கான், அதனால் கார்த்திகை. அந்த கார்த்திகை இருள் மட்டும் கிடையாது, அது ஒரு டார்க்னஸ் அப்படின்றது ஒரு கலர், ஒரு லைட் இல்லாதன்னு மட்டும் கிடையாது. கார்த்திகை அப்படின்றது நம்ம எல்லாருமே இருளில் போய் மாட்டிக்கிறது தான். எல்லாருமே ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் இருளில் போய் மாட்டிக்கிறோம். ஏதோ ஒரு இருள், துன்பமாக இருக்கலாம், இல்லை துர்குணமாக இருக்கலாம். அந்த துர்குணத்தில் போய் மாட்டின்றோம். அந்த மாட்டிக்கும் போது நம்மளுக்கு அறியாமலேயே நம்ம இருளில் போய் மாட்டிக்கிறோம். அப்போ அந்த இருளிலேருந்து நம்ம வெளியில் வரணுன்னா நம்மளுக்கு ஒரு ஜோதி வேணும், ஜோதி ஸ்வரூபம் வேணும். நம்மளே மாட்டின்னு இருக்கோம், நம்மளே இருட்டில் மாட்டின்னு இருக்கிறதுனால நம்ம இருட்டை தேடி போனாலும் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம். ஆனால் இந்த கார்த்திகை மாதம் பகவானே தமசோமா ஜோதிர்கமயா அப்படின்ற ஒரு தத்துவத்தில் நம்மளை தேடி அந்த பகவான் வரார். ஒரு விளக்காக இல்லை, பல விளக்குகளாக வரார். ஒரு 1000 வாட்ஸ், 1000க்கும் மேலே இருக்கிற வாட்ஸ் கணக்கில் இருக்கிற ஒரு ஜோதி ஸ்வரூபமாக நம்மளை தேடி அந்த பகவான் வரார். அந்த பகவான் நம்மளை இருளிலேருந்து காப்பாற்றி நம்மளை நல்ல குணத்தை நம்மளை கொண்டு போகிறதுக்காக வர்றது தான் இந்த கார்த்திகை தீப திருநாள். பஞ்சபூதங்களில் நம்மளுக்கு தெரியும், நெருப்பு அப்படின்ற ஒரு பூதம் அந்த பஞ்சபூதத்தில் ஒரு பூதம் ரொம்ப விசேஷமான ஒரு இது. மற்றதெல்லாம் எங்கே சேருதோ, எந்த இடத்துக்கு போகிறதோ அந்த இடமாவே மாறிடும். இப்போ தண்ணி அப்படின்னா ஒரு டம்ளரில் இருந்தால் அந்த டம்ளருக்கு தகுந்த மாதிரி மாறிடும். அதே மாதிரி காற்றும் அப்படின்னா காற்று வெளியிலையும் இருக்கும், ஒரு பலூனுக்குள்ளே அடைச்சாலும் அந்த பலூனுக்கு என்ன தேவையோ அது மாதிரி மாறிடும். ஆகாசம் அது மாதிரி ஒவ்வொரு மண்ணும் எல்லாமே. ஆனால் இந்த பஞ்சபூதத்தில் நெருப்பு, இந்த ஜோதிஸ்வரூபத்துக்கு என்ன தன்மைன்னா தான் எங்கே போகிறதோ அந்த இடத்த தனக்குள்ளே சேர்த்துக்கும். அதுதான் பரமாத்மா தத்துவம். பரமாத்மா ஜீவாத்மாவை சேர்ந்து வரும்போது அந்த ஜீவாத்மாவை தன்னுள்ளேயே சேர்த்துக்கிறது தான் இந்த ஜோதி ஸ்வரூபத்தோட தத்துவம். நம்ம எல்லாருக்குமே ஒரு கதை தெரியும். இந்த கார்த்திகை தீபத்துக்கு 2 கதைகள் இருக்குது. முதல் கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். சிவன் அடிமுடி காண்றதுக்காக ஒரு ஸ்வரூபமாக விஸ்வரூபம் எடுத்த கதை. பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் ஒரு சர்ச்சை, நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ட்டு. 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருக்கும்போது அந்த சண்டையை விலக்கி வைக்கிறதுக்கு கண்டிப்பாக மூணாவதாக ஒருத்தர் தேவை. 2 பேரும் சண்டை போட்டுன்னு இருக்கும்போது மூணாவதாக ஒருத்தர் வந்தால் ஈஸியாக அந்த இதை விலக்கி வைக்க முடியும். அப்படி தான் சிவன் உள்ளே வரார். சிவன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது 2 பேரும் சொல்கிறா, இல்லை நீ பெரியவனா, நான் என்னோடய தொழில் தான் பெருசு, உன்னோட தொழில் தான் பெருசு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னும் போது சிவன் சொல்கிறார், சரி அப்படியா, நான் ஒரு இதுக்கு விடை சொல்கிறேன். நான் ஜோதி ஸ்வரூபமாக ஆகிறேன். அந்த ஜோதி ஸ்வரூபமாக ஆனபோது நீங்கள் அந்த ஜோதியோட அடியையும் அந்த ஜோதியோட முடியையும் யார் முதல்ல பார்க்குறாரோ அவர் தான் பெரியவர் அப்படின்னு ஒத்துக்கலாம் அப்படின்னு. அதே
மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரெக்ஷன் போகிறா. 2 பேரும் ஒவ்வொரு டைரெக்ஷன் போகிறா. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த அடியையும் பார்க்க முடியல, முடியையும் பார்க்க முடியல. 2 பேரும் தோல்வியை ஒத்துன்றாங்க. ஒத்துண்டு வந்துட்டு திருப்பி சிவன்கிட்ட வந்து சொல்கிறார், நாங்களால் பார்க்க முடியல, நாங்கள் ஒத்துக்கிறோம் அப்படின்னும் போது சிவன் வந்து சொல்கிறார், இது வந்து யாரும் வந்து தோல்வியை சந்திக்கலை. நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம், நம்மளோட ஆணவம் கண்மம் மாயை, அதாவது அந்த துர்குணங்களுக்கு மேலே இருக்கிறது இந்த ஜோதிஸ்வரூபமான ஒரு பரமாத்மா, அவர் தான் வசந்தவர். நீ பெரியவனா நான் பெரியவனான்ற இதில் சர்ச்சையே கிடையாது. நம்ம எல்லாருமே ஒத்துக்க வேண்டியது அந்த பரமாத்மா ஸ்வரூபம் அவர் தான். நம்ம எல்லாருமே பரமாத்மா ஸ்வரூபம், நம்ம எல்லாருமே ஒத்துக்க வேண்டியது அவர் தான் வசத்தி அப்படின்றது தான் இந்த அடிமுடி தத்துவம். அந்த தத்துவமாகவே மாறினது தான் அண்ணாமலை க்ஷேத்திரம், அந்த அண்ணாமலை மலை. அடுத்த கதை, இதோட ஒட்டின கதை, சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து வந்தது தான் முருகன். அந்த சிவன் வந்து 6 குணங்கள், அந்த 6 குணத்திலேருந்து பிறந்தது தான் அந்த ஆறுமுக சுவாமி முருகன். ஜோதிஷ்டோமாத்மனே கனிஷ்டிகாபியாம் நமக, ஜோதிஷ்டோத்மாத்மனே திரையாட்சாயாய ஔஷட்டு. அந்த 3வது கண் வந்து மருந்து மாதிரி இருக்குது அப்படின்னு நம்மளோட ருத்ரத்தில் இருக்குது. அந்த ஜோதி ஸ்வரூபத்தை தான் இன்றைக்கு நம்ம சாயந்தரம் நம்ம அண்ணாமலை க்ஷேத்திரத்துலேயும் வணங்கி அந்த அண்ணாமலை தீபம் ஏற்றினதுக்கப்புறம் நம்ம எல்லாரோட வீட்டிலையும் ஜோதி எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜோதியை ஏற்ற முடியுமோ ஏற்றி அந்த ஒவ்வொரு ஜோதியிலையும் நம்ம பகவானை பார்க்கணும். அத்தனை ஜோதியுமே பகவான் ஸ்வரூபம். எப்படி பகவான் ஸ்வரூபம்னா எந்த ஜோதியுமே கீழே நோக்கி எரியாது. எப்படி நீங்கள் ஏற்றினாலும் ஜோதி வந்து மேலே நோக்கி தான் எரியும். அதே மாதிரி பகவானையும் பிடிச்சுட்டோன்னா நம்மளை மேலே கூட்டிகிட்டு போயிடுவார் அழகாக. நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை நல்ல குணங்களையும் கொண்டு வர்றது தான் இந்த ஜோதி ஸ்வரூபம். அதே தான் திருப்புகழ்லையும் தீபமங்கள ஜோதி நமோ நம அப்படின்னு சொல்லியிருக்கு. தீபம் வந்து மங்களத்தை கொடுக்கும் அப்படின்ட்டு. அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல.